Hello friends, this is Sendil. Welcome to English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு நினைக்கிறீங்களா? டெய்லி நம்ம பேசக்கூடிய 25 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸா நான் தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த 25 சென்டென்சஸ் ரொம்ப முக்கியமா நம்ம அன்றாட வாழ்க்கையில பேசக்கூடிய சென்டென்சஸ் தான். ஓகே, நீங்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கணும். நீங்கள் அதை பார்த்தீங்களா எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? எனி ஐடியா? ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி கேட்பீங்க? டிட் யூ see that? டிட் யூ see that? நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை செய்ய விரும்பலை. நான் அதை செய்ய விரும்பலை அப்படின்னு சொல்லணும். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னா நான் விரும்பலை. டு டூ இட் அப்படின்னா அதை செய்கிறதுக்கு. ஓகே, அதை செய்ய நான் விரும்பலை அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். நெக்ஸ்ட் ஒன், என்னால் எந்த தகவலையும் வெளியிட முடியாது. ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், உங்களால் அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லணும். ஓகே, என்னால் எந்த தகவலையும் வெளியிட முடியாது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ காண்ட் ரிலீஸ் எனி இன்ஃபர்மேஷன். ஐ காண்ட் ரிலீஸ் அப்படின்னா என்னால் வெளியிட முடியாது. எனி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா எந்த தகவலையும். ஐ காண்ட் ரிலீஸ் எனி இன்ஃபர்மேஷன், என்னால் எந்த தகவலையும் வெளியிட முடியாது. நீங்களும் என் பின்னாடி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ஒன், என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும். என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ கேன் ஃபைண்ட் இட். ஐ கேன் ஃபைண்ட் இட். ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும். ஃபைண்ட் இட் அப்படின்னா அதை கண்டுபிடிக்க. ஓகே, ஐ கேன் ஃபைண்ட் இட், என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? இது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? எனி ஐடியா? வாட் டஸ் இட் மீன்? வாட் டஸ் இட் மீன்? அதன் அர்த்தம் என்ன? நெக்ஸ்ட் ஒன், நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் நினைக்கிறேன். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் ஸோ, நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், அது போகட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கேஷுவலாக. அது போகட்டும், அல்லது அதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை விட்டு விடுவோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? லெட் இட் கோ. லெட் இட் கோ, விடு போகட்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஓ அது என்ன? ஓ அது என்ன? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. Oh, what's that? Oh, what's that? Next one, இதை நான் வச்சிருக்கலாமா? இதை நான் வச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்கணும். எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? Can I keep this? Can I keep this? Next one, அங்கும் இங்கும் செல்ல வேண்டாம். அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? எனி ஐடியா? ஈஸி தான். டோன்ட் கோ ஹியர் அண்ட் தேர். டோன்ட் கோ அப்படின்னா போகாத. ஹியர் அண்ட் தேர் அப்படின்னா அங்கும் இங்கும். ஓகே, டோன்ட் கோ ஹியர் அண்ட் தேர். நெக்ஸ்ட் ஒன், மற்றவங்களை நியாயம் தீர்க்க வேண்டாம். ஓகே, மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மற்றவர்களை நியாயம் தீர்க்க வேண்டாம். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். டோன்ட் ஜட்ஜ் அப்படின்னா ஜட்ஜ் பண்ணாத அல்லது நியாயம் தீர்க்காத. அதர்ஸ் அப்படின்னா மற்றவர்களை. டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ், மற்றவர்களை நியாயம் தீர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஏன் சிரிச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏன் சிரிச்சிட்டு இருக்கீங்க எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ஒய் ஆர் யூ லாஃபிங்? ஒய் ஆர் யூ லாஃபிங்? லாஃபிங் அப்படின்னா சிரிச்சிட்டு இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு குவெஸ்டின், ஏன் நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க? ஏன் நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஏதோ ஒன்று நினைவில் இருக்குது. எனக்கு ஏதோ ஒன்று நினைவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ ரிமெம்பர் சம்திங்.
ஐ ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. சம்திங் அப்படின்னா ஏதோ ஒன்று. ஐ ரிமெம்பர் சம்திங். நெக்ஸ்ட் ஒன், என் கனவை கலைக்க வேண்டாம். எனது கனவுகளை கலைக்க வேண்டாம். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க, எப்படி சொல்லலாம்? டோன்ட் ரூயின் மை ட்ரீம்ஸ். டோன்ட் ரூயின் அப்படின்னா அழிக்க வேண்டாம், கலைக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். எதை? மை ட்ரீம்ஸ், என்னோட கனவுகளை. ஓகே, டோன்ட் ரூயின் மை ட்ரீம்ஸ், என்னோட கனவுகளை கலைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்களை பார்த்தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போயிருக்கீங்க, இல்லை ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கீங்க. ஓகே, ஸோ அங்கே வந்து ஒருத்தர் உங்களை பார்த்துருக்காங்க வச்சுருக்கோங்களேன். நீங்கள் வந்து குரூப்பாக போயிருக்கீங்க, அங்கே வந்து ஒருத்தர் உங்களை பார்த்துருக்காங்கன்னா எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? அவன் எங்களை பார்த்தான் அப்படின்னு சொல்லணும். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he saw us. he saw அப்படின்னா அவன் பார்த்தான், us அப்படின்னா எங்களை. he saw us, அவன் எங்களை பார்த்தான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அவன் என்ன பார்த்தான் அப்படின்னு சொல்லணும். அவன் என்ன பார்த்தான், எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்களை பார்த்தானா? அவன் எங்களை பார்த்தானா எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? டிட் ஹீ see us? டிட் ஹீ see us? அவன் எங்களை பார்த்தானா? நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்களை பார்க்கல. அவன் எங்களை பார்க்கல எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். he didn't see us. he didn't see us. ஓகே, அவன் எங்களை பார்க்கல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்களை பார்க்கலையா? கொஸ்டினாக கேட்கணும். அவன் எங்களை பார்க்கலையா எப்படி கேட்பீங்க? ஈஸி தான். didn't he see us? didn't he see us? அவன் எங்களை பார்க்கலையா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் அங்கே போயிருக்க வேண்டும். நான் அங்கே போயிருக்கணும். ஓகே, ஸோ இப்படிலாம் நம்ம பேசுகிறது உண்டு இல்லையா? நான் அங்கே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஷுட் ஹாவ் கான் தேர். ஐ ஷுட் ஹாவ் கான் தேர். நான் அங்கே போயிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களை நாளைக்கு சந்திப்பேன். நான் உங்களை நாளை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இது ஈஸி தான் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ஃபியூச்சர் டென்ஸ்லாம். எப்படி சொல்லலாம்? ஐ வில் மீட் யூ டுமாரோ. ஐ வில் மீட் யூ அப்படின்னா நான் உங்களை சந்திப்பேன். டுமாரோ அப்படின்னா நாளை. ஐ வில் மீட் யூ டுமாரோ, நாளைக்கு நான் உங்களை சந்திப்பேன். நெக்ஸ்ட் ஒன், இங்கே என்ன பிரச்சனை? இங்கே என்ன பிரச்சனை? இது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட்ஸ் த ப்ராப்ளம் ஹியர்? வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர்? இங்கே என்ன பிரச்சனை? ஹியர் அப்படின்னா இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உங்கள் பிறந்தநாள் எப்போது? உங்கள் பிறந்தநாள் எப்போ அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரியும் இல்லையா? சொல்லுங்கள், எப்படி கேட்பீங்க? when is your birthday? when is your birthday? when அப்படின்னா எப்போது அப்படின்னு அர்த்தம். your birthday அப்படின்னா உங்களோட பிறந்த நாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ எங்க இருந்த? நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா? எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வேர் வேர் யூ? பாருங்க, முதல்ல நான் சொல்ற அந்த வேர் இல்லையா? வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். WHERE, வேர். அதை எப்படி வாசிக்கணும்னா வேர். ஓகே, WERE அதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா வேர். அவ்வளோதான். ஓகே, வேர் வேர் யூ, நீ எங்க இருந்த அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டு யூ லைக்? வாட் டு யூ லைக்? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஓகே, கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு குட்டி சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாரு? அவர் யாரு? ஓகே, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹூ இஸ் ஹீ? ஹூ இஸ் ஹீ? அவர் யாரு? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது இந்த 25 சென்டென்சஸ்? ஈஸியாக இருந்ததா? ஓகே, ஸோ இந்த 25 சென்டென்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க்,
என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.